மாநிலங்களில் குரங்கு காய்ச்சல் பரவி வருவதால் சேலம் மாவட்ட எல்லைப் பகுதிக்குள் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலங்களில் இருந்து வரும் நபர்கள் கண்காணிக்கப்படுவதோடு சோதனை செய்யப்பட்டு வருவதாகவும், சேலம் ஏற்காடு மலைப்பகுதிகளில் எளிதில் தீப்பற்றும் பொருட்களை எடுத்துச் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கோடை காலங்களில் வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருக்க வனப்பகுதிக்குள் தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருச்சி துவாக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் விரைவில் கட்டணம் வசூலிக்கப்படும் என பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். திருச்சி மாநகருக்குள் தேவையின்றி வாகனங்கள் வருவதை தவிர்க்கும் பொருட்டு துவாக்குடியில் ஒரு அரைவட்ட சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அரைவட்ட சாலை அருகே அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் விரைவில் கட்டணம் வசூலிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கார், ஜீப் மற்றும் இலகுரக வாகனங்கள் ஒரு முறை சென்று வர 55 ரூபாயும், பேருந்து, லாரிகள் சென்று வர 180 ரூபாயும் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி இயங்கி வரும் நிலையில் 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே மற்றொரு சுங்கச்சாவடி இருப்பதால் இரண்டுக்கும் கட்டணம் செலுத்தும் நிலை உள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான ரோபோட்டிக்ஸ் கண்காட்சியில் புதிய கண்டுபிடிப்புகளை பள்ளி மாணவ மாணவியர் காட்சிப்படுத்தி அசத்தினர். வட்டமலை பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ரோபோ ரேஸ், ரோபோ சாக்கர், ட்ரோன் என புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.